ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மறுபடியும் ஒரு ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலேயே ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி ஒரு ஆசீர்வாதம்தான். நம்முடைய தேசத்திற்கும் இன்னும் பல தேசங்களிலிருந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வாரந்தோறும் பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிற ஒரு நிகழ்ச்சி தான் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி. ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை கவனித்து பார்க்குறவங்கள 2 கூட்டத்தார் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஒன்று, புதிதாக கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். அவங்கள நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நடத்தப்படுகிற ஜெபங்கள் வழியாக அற்புதங்களை பெற்றவர்கள், சாட்சிகள் மூலமாக ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கவனித்து பார்க்குறாங்க. இன்னொரு குரூப்பு ஜெபிக்கலாம் வாங்க என்ற பேருக்கு அடிப்படையில் ஜெபிக்கிறதுக்காகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இருக்கிறாங்க. தேசத்தில் எதற்காக ஜெபிக்கணும், இனி வருகிற காரியங்களில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்கள் என்ன என்பதை ஜெபிப்பதற்காக. அதனால தான் இந்த நிகழ்ச்சிக்கு பேரே ஜெபிக்கலாம் வாங்க. உங்களை ஜெபிப்பதற்கு அழைக்கிற ஒரு நிகழ்ச்சி இது. அதில் இப்போ 2 கூட்டம் இருக்கிறதுனால நான் எனக்கு கொடுத்த இந்த பகுதிகளிலே முதல் கட்டமாக பல வாரங்கள் புது நிலை கிறிஸ்தவர்கள் அவங்க அடுத்தடுத்து என்ன செய்யணும், தன்னுடைய ரட்சிப்பை காத்து கொள்ளவும் ரட்சிப்பிலே வளரவும். புதுசாக வந்தவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும், டவுட்ஸு. அதுவைகள் எல்லாவற்றுக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவில் நான் புதிதாக கர்த்தருக்குள்ளே வந்தபோது எனக்குள்ளே ஏற்பட்ட காரியங்களின் அடிப்படையில் சில செய்திகளை அவங்களுக்கு சொன்னேன். ஆனால் அதே நேரத்தில் ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியிலே ஜெபிக்க வந்தவர்களை நம்ம விட்டுறக்கூடாது. அதனால் பல வாரங்களுக்கு பிறகு புதிதாக நம்ம போன வாரத்திலிருந்து ஜெபிக்கிறவர்களுக்காக என்று பிரத்யேகமாக இந்த பகுதியை நான் எடுத்து கொண்டிருக்கிறேன். இதில் குறிப்பாக என்ன காரியத்துக்கு ஜெபம் பண்ணுறோம், ஜெபிக்கிறதுலையே நிறைய வகைகள் இருக்கிறது. நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்களை கவனித்து பார்த்து அதுக்காக ஜெபம் பண்ணுறோம். இன்னும் சில காரியங்களை செய்தித்தாள்கள் வழியாகவோ யூடியூப் போன்ற பல காரியங்கள் வழியாகவோ உலகத்தில் நடக்கிற பல விஷயங்களை கவனித்து பார்த்து அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோம். சில தேவனுடைய பிள்ளைகள் நடக்கிற காரியங்களை விளக்கி காண்பிச்சு, இப்படிலாம் நடக்குது, அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா சுனாமி வந்திருக்குது, ரஷ்யாவில் சுனாமி வந்திருக்குது, சைனாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, மத்திய கிழக்கு நாடுகளில் யுத்த மேகங்கள் சூழ்ந்திருக்கிறது, யுத்தம் நடக்குது இஸ்ரேலில் போன்ற பல காரியங்களை வச்சு நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணோம். இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவது. நடந்து விட்டது அல்லது நடந்து கொண்டிருக்கிறது போன்ற காரியங்களுக்கு நம்ம ஜெபம் பண்ணுறோம். இதில் 3வது வேற ஒரு ஜெபம் இருக்கிறது, நடக்க போகிற காரியங்களுக்கு ஜெபம் பண்ணுறது. நடக்க போகிற காரியத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஜெபம் பண்ணுறவங்களுக்கு வரப்போகிற நடக்க போகிற ஜெபிக்க வேண்டிய காரியங்களை முன்பாகவே வெளிப்படுத்தி காண்பிப்பார். அதற்கு பேரு தீர்க்க தரிசனம் என்று பெயர். இந்த தீர்க்க தரிசனம் என்பது தீர்க்க தரிசிகளுக்கு தான் வரணும் என்பது அல்ல, ஜெபிக்கிறவர்களுக்கு ஜெப சம்பந்தமான காரியங்கள் தீர்க்க தரிசனமாக சொல்லப்படும். அதுக்காக அவங்க ஒரு தீர்க்க தரிசிகள் ஆகிவிட மாட்டார்கள். தீர்க்க தரிசன அழைப்பு என்பது வேற, தீர்க்க தரிசனங்கள் வெளிப்பாடுகள் என்பது வேற. நீங்கள் நல்லா பாரத்தோட உண்மையாகவே ஜெபம் பண்ணுறவங்களா இருந்தால், கர்த்தர் இந்த காரியங்களுக்கு ஜெபம் தேவை என்று அறியும் போது அவங்க கிட்ட இனி வரப்போகிற காரியங்கள் எதற்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும் என்ற காரியத்தை வெளிப்படுத்தி காட்ட அவர் தயங்குவதே இல்லை. அதுக்கு நீங்கள் தீர்க்கதரிசியாக தான் இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. நீங்கள் நல்லா ஜெபிக்கிறவங்களா இருந்தால் போதும். ஆனால் உண்மையாக ஜெபம் பண்ணணும். ஒரு வாரத்தை புரிந்து கொண்டு விளங்கி கொண்டு ஜெபம் பண்ணால் கர்த்தர் உங்களிடத்திலே வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்தி பேசுவார். அந்த விதத்திலே தேவனுடைய பிள்ளைகள் 4 மாடியில் இருக்கிற ஜெபக்குழுவினர், அங்கே இருக்கக்கூடிய ஊழிய குழுவினர், இவர்களோட நான் அடிக்கடி சந்தித்து வரப்போகிற காரியங்களுக்காக நாங்கள் ஜெபித்து காத்திருந்த சமயத்தில் தேசத்திலே இனி அடுத்தடுத்து என்ன வரப்போகிறது என்கிற பல காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிக்க ஆரம்பித்தார். அரசியலில் உலக அளவில் என்ன மாற்றம் வரும், அரசியல் மாற்றங்கள் எப்படி வரும், இயற்கையில் என்னென்ன மாற்றங்கள் வரும் என்று
சமயங்களிலே கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பித்த பல தீர்க்க தரிசன காரியங்களை அங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் சும்மா அப்பப்போ ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லுவதல்ல. பல வருடங்களுக்கு முன்னால கர்த்தர் வெளிப்படுத்தின காரியம் எல்லாவற்றையும் ஒளிப்பதிவு செய்து அதை பதிவு செய்து அதை அப்புறம் ஸ்கிரிப்ட் ஆக்கி அவைகளை பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இவைகளில் இருக்கிற காரியங்களை இனி உலகத்தில் என்ன நடக்க போகிறது என்று கர்த்தர் வெளிப்படுத்தின காரியங்களை உங்ககிட்டையும் சொல்லி உங்களையும் ஜெபிக்க வைப்பதற்காகத்தான் இந்த பகுதியிலே நான் பொறுப்பெடுத்திருக்கிறேன். இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா, இதில் சொல்லப்படுகிற பல தீர்க்க தரிசனங்கள் இயேசு உயிர்க்கிறார் ஊழியத்தில் ஜெபிப்பதற்காக நாங்கள் காத்திருந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வெளிப்படுத்தி பேசின பல காரியங்கள் இதில் அடங்கி இருக்குது. இதை தாண்டி அதை தொடர்ந்து நானும் என்னுடைய வீட்டுக்கோ என்னுடைய இடத்துக்கோ நான் போய் நான் கர்த்தருடைய பாதத்திலே தனித்து ஜெபித்து காத்திருந்த சமயங்களில் கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தி காமிச்ச விஷன்ஸ், தரிசனங்கள் அல்லது கர்த்தர் என்னோடு கூட பேசி சொன்ன காரியங்கள், இவைகளைத்தான் தொகுத்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு காரியத்தை ஜெபிப்பதற்காக உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதுக்காகத்தான் இந்த பகுதி ஆயத்தமாக இருக்கிறது. நான் போன முறை சந்தித்த போது உங்ககிட்ட ஒரு காரியம் சொன்னேன், ஞாபகம் இருக்கும். என்ன தெரியுமா? நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்களா, கேட்குறீங்களா, அது உங்களுக்குள்ள என்ன விளைவுகளை, மாற்றத்தை உண்டாயிருக்கிறது என்பதை எங்களுக்கு நீங்கள் சொன்னாதான் எங்களுக்கு அதை அறிந்து கொள்ள முடியும். நான் பேசின பல செய்திகளுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே, என்ன நினைக்கிறீங்க, என்ன பேசுறீங்க, அந்த நிகழ்ச்சியிலே சொல்லப்பட்ட செய்தி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா என்று ஒரு சின்ன ஃபீட்பேக் கூட எனக்கு இதுவரைக்கும் கிடைத்ததில்லை. ஏன்னா அதில் கீழே அந்த கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா செய்தியை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. மோகனனை செய்தி சொல்லும்போது கூட இந்த செய்திகளை பற்றி யாருமே கீழே கமெண்ட் பாக்ஸில் போட மாட்டாங்க. அவர்கள் முழுவதும் தங்களுடைய பிரச்சனையை, என் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணுங்க, கணவனுக்கு ஜெபம் பண்ணுங்க, மகன் மனம் திரும்ப ஜெபம் பண்ணுங்க, இப்படியே தான் போட்டிருப்பாங்க. அப்போ ஒரு செய்தி சொல்கிறோமே, பேசுகிறோமே, அது என்ன ஆச்சு என்பதை குறித்து எந்த ஃபீட்பேக்கும் எங்களுக்கு கிடைத்ததில்லை. ஆனால் தீர்க்க தரிசன விஷயத்தில் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை அலட்சியப்படுத்தவோ அல்லது கவனிக்காமல் விடுறவங்களுக்கு நடுவில் தீர்க்க தரிசனங்களை கொண்டு நாங்கள் சொல்லக்கூடாது, பேசக்கூடாது. இது கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம். அவன் தான் கேட்கலையே, வீணா கொண்டு என்னுடைய வார்த்தையை ஏன் வீணில் வழங்குகிறாய் என்று கர்த்தர் கேட்டுருவார். அதனால் போன தடவை நான் சந்தித்த போது கண்டிப்பாக ஒரு காரியத்தை சொன்னேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு கிரியை செய்தா, இதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களாங்கிற உத்தரவாதத்தை எனக்கு சொன்னாதான் தொடர்ந்து கர்த்தர் பேசின பல தீர்க்க தரிசன காரியங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுவேன். இல்லாவிட்டால் 2-3 நிகழ்ச்சிகளோடு நான் அப்படி நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா கர்த்தர் இது எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம். அப்போ இது வருகிற நாட்களில் இதை தாண்டியும் இன்னும் நடக்க போகிற பல விவரங்கள், டீட்டெயில்ஸ் எல்லாம் கர்த்தர் பேசின பல காரியங்கள் இருக்கிறது. தேசத்தில், அரசியலில், சமுதாயத்தில் சாத்தானுடைய தந்திரங்கள், இதெல்லாவற்றையும் நிறையா ரொம்ப டீப்பான காரியங்கள்லாம் கர்த்தர் வெளிப்படுத்தி பேசி இருக்கிறார். எனக்கு தெரிந்து ஒரு 3000-4000 பக்கத்துக்கு கர்த்தர் பேசின வார்த்தைகளை தொகுத்து நாங்கள் வச்சிருக்கிறோம். இயேசு உடிக்கிறார் ஆஃபீஸ்லையும் சரி, என்கிட்ட தனியாக பேசின காரியங்களையும் சரி, இவைகளெல்லாம் தொகுத்து நாங்கள் வைத்திருக்கிறோம். அதில் தான் முக்கியமான காரியங்கள் எடுத்து உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ளுகிறேன். நீங்கள் இதுக்கு எவ்வளோ தூரம் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்கிறத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு ஆழமான காரியங்களை, கர்த்தருடைய வெளிப்பாடுகளை தொடர்ந்து என்னால் கொடுக்க முடியும். அதை நான் கண்டிப்பாகவே உங்களிடத்துல சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்படி நான் சொன்ன பிறகு போன முறை நாம் சந்தித்து கொண்ட நிகழ்ச்சியின் அடிப்படையில் ஏறத்தாழ ஒரு 180 200 பேர் வரைக்கும் இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி இருக்கிறாங்க. கர்த்தர் பேசின அந்த தீர்க்க தரிசன குறிப்புகள் எங்களுக்கு வேணும், அந்த குறிப்புகளை வைத்து நாங்கள் எங்களுடைய குடும்பத்திலையும் ஜெபத்திலையும் அல்லது ஜெப குழுக்களிலேயும் சபைகளிலேயும் நாங்கள் ஜெபம் பண்ண விரும்புகிறோம் அப்படின்னு கேட்டு எழுதினவங்க 200 பேர். ஒரு 180 200 பேர் இருக்கும். அது சந்தோஷம்தான். ஆனால் அந்த நிகழ்ச்சி எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்கன்னு பார்த்தா 1,00,000க்கும் அதிகமான பேர் பார்த்துருக்கிறாங்க. 1,00,000 வியூஸ் பார்த்த ஒரு நிகழ்ச்சியில் வெறும் 200 பேர் என்பது ரொம்ப குறைந்த அளவு ரெஸ்பான்ஸ் தான் இது. ஆனாலும் அவர்கள் உண்மையிலே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுறாங்க, இந்த காரியத்தை குறித்து பாரப்படுகிறார்கள் என்பதற்காகத்தான் நான் தொடர்ந்து பேச விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் போன முறை இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன ஸ்கிரிப்ட்,
கர்த்தர் பேசினது, இதெல்லாம் எங்கள் ஆஃபீஸில் தான் வச்சுருப்போம், வெளியே யாருக்கும் நாங்கள் கொடுப்பது இல்லை. ஜெபிக்கிறவங்களை நம்பி உங்கள் கையில் அவைகளை ஒப்பு கொடுத்துருக்கிறேன். அப்போ இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு வேணும்னா எனக்கு எழுதுங்கன்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் குடும்பத்தில், எங்கள் ஜெப குழுவில் ஜெபம் பண்ணுறோன்னு சொன்னபோது நீங்கள் அனுப்பினதுக்கு உடனடியாக நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணி அந்த கர்த்தர் பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளை எழுத்து மாறாமல் அப்படியே உங்களுக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பி வச்சேன். நீங்கள் ஒரு முறை ஜெபம் பண்ணுகிறேன், எங்களுக்கு அந்த தீர்க்க தரிசன பிரதி அனுப்புங்கள்னு சொல்லி ஒரு முறை நீங்கள் எழுதியிருந்தால் போதும். இந்த நிகழ்ச்சியை பார்த்தோன்னே மறுபடியும் எனக்கு அனுப்புங்கன்னு சொல்லி நீங்கள் எழுத வேண்டியதில்லை. இதுவரைக்கும் வாங்காதவர்கள், இந்த திட்டத்தில் இணைந்து ஜெபம் பண்ணுவதற்கு தங்களை ஒப்பு கொடுக்காதவர்கள், புதுசாக பார்க்குறவங்க, நீங்கள் மாத்திரம் இனி வருகிற வாரத்தில் எங்களுக்கு இந்த தீர்க்க தரிசன பிரதி வேணும்னு கேட்கலாம். ஒரு தடவை நீங்கள் ஏற்கனவே கேட்டு வாங்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அடுத்த வாரத்தில் உங்களுடைய அது விலாசத்துக்கு அது வந்து சேர்ந்திருக்கும். நீங்கள் மறுபடியும் திருப்பி எனக்கு அனுப்புங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புதுசாக இது வரைக்கும் நாங்கள் பெறலை, இப்படி ஒரு காரியம் இருக்கு, நான் இப்போ தான் கவனித்தேன், எனக்கு அது வேணும்னு சொல்லி புதுசாக கேட்குறவங்களுக்கு தான் இனிமேல் நாங்கள் அனுப்புவோம். அப்போ ஏற்கனவே கேட்டவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற அடுத்த காரியம், நான் ஏற்கனவே சொன்னேன், கர்த்தர் நாங்கள் ஜெபித்து காத்திருந்த சமயங்களில் பேசின பல காரியங்கள், தேசத்தை பற்றி பல காரியங்கள், அவைகளில் கர்த்தர் பேசின வார்த்தைகளை உங்களுக்கு கொடுப்பது தான் இந்த பகுதியினுடைய நோக்கம். அதில் முதலாவது ஒரு பிரதானமான காரியம் எழுப்புதல். அந்த எழுப்புதலை பற்றி கர்த்தர் என்ன பேசினார்? எல்லா வாரம் எழுப்புதலை பற்றியே நான் பேச போகிறதில்ல, அடுத்தடுத்து வரும். ஆனால் முதல்ல எழுப்புதலை பற்றின காரியங்களில் தான் நம்ம கவனம் செலுத்த போகிறோம். போன முறை நம்ம சந்தித்து கொண்ட பொழுது எழுப்புதலுடைய துவக்க காரியங்கள், அவைகளுக்காக கர்த்தர் பேசின சில காரியங்களை உங்களுக்கு நான் வாசித்து காண்பித்து உங்களுக்கு அனுப்பி வச்சும் ஜெபம் பண்ண வச்சிருக்கிறோம். இன்னும் தொடர்ந்து எழுப்புதலை பற்றின இன்னும் சில விவரங்கள் இருக்கிறது. 1-2 வாரங்கள் நமது எழுப்புதலை குறித்த தீர்க்க தரிசனங்களை தான் முழுமையாக பெற்று நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அதுக்கு பிறகு வேற காரியங்கள், உலகத்தில் நடக்கக்கூடிய ஆபத்துகள், சாத்தானுடைய தந்திரங்கள், இதை பற்றிலாம் கர்த்தர் என்ன பேசியிருக்கிறாரு, சமுதாயத்தில் உண்டாகிற மாற்றங்கள், இதை பற்றிலாம் என்னென்ன தீர்க்க தரிசன வார்த்தையாக ஆண்டவருடைய கோணத்திலிருந்து அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை நம்ம ஆராய்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எழுப்புதலில் அடுத்த கட்டம். மிக முக்கியமாக எழுப்புதல் பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், எழுப்புதல் என்றால் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா இன்னைக்கு எதை பார்த்தாலும் உடனே எழுப்புதல் என்ற முடிவுக்கு வந்து விடுகிறார்கள். எது எழுப்புதல் என்று நமக்கு இனம் பிரித்து பார்க்க முடியவில்லை. ஒரு இடத்துல நிறைய ஜனங்கள் கூட்டமாக வர்றாங்க, ஒரு மீட்டிங்க்குன்னு சொன்னால் எழுப்புதல் அப்படின்னு நினச்சிடுறாங்க. ஒரு இடத்துல திரளான ஜனங்கள் தங்களை மெய் மறந்து கர்த்தரை துதித்து பாடிக்கொண்டே இருக்கிறாங்க, கூட்டத்தை முடிக்கவே முடியல, 2 நாளாக தொடர்ந்து நடக்குதுன்னு சொன்னால் ரிவைவல் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எழுப்புதல்லே பிரதானமான எழுப்புதல் என்று ஒன்று இருக்கிறது. இடைப்பட்ட காலத்தில் வருகிற மைனர் ரிவைவல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பிரதானமான எழுப்புதல் என்பது உலகத்தில் வேதத்தின் அடிப்படையில் 3 எழுப்புதல் தான். அது மிக முக்கியமான 3 காலத்தின் துவக்கத்தில் வருகிற எழுப்புதல். அந்த எழுப்புதல் வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு வருகிற காலம் வித்தியாசமான காலமாக இருக்கும். முதல் காலம் பழைய ஏற்பாட்டு காலம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு எழுப்புதல் வந்தது. அந்த எழுப்புதல் வந்த பிறகுதான் பழைய ஏற்பாட்டு காலமே துவங்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த எழுப்புதல் வந்த பிறகு அந்த காலம் ஆரம்பித்து விடும். அப்போ இந்த பழைய ஏற்பாட்டு காலம் வந்த பிறகு பழைய ஏற்பாட்டு காலம் அதுக்கு முன்னால் ஒரு எழுப்புதல் வந்தது. எழுப்புதல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திரளான மனிதர்கள் ஒரே சமயத்தில் தங்களை உண்டாக்கின தேவனிடத்தில் திரும்புவது, தாங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிற உலக காரியங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு தன்னை உண்டாக்கின தேவனிடத்திலே ஒரு பெரிய கூட்டமாக ஜனங்கள் திரும்புவதற்கு பேர் தான் எழுப்புதல். அப்போ இந்த எழுப்புதல் மோசேயின் காலத்தில் எகிப்திலே முதல் எழுப்புதல் நடைபெற்றது. இந்த எழுப்புதல் வந்தபோது மோசே என்ற ஒரு மனிதனை கர்த்தர் பயன்படுத்தி அவர் மூலமாக ஏறத்தாழ 35 லட்சத்திற்கும் அதிகமான இஸ்ரவேல் கோத்திரத்தாரை கர்த்தரிடத்திலே திரும்பும்படிக்கு கர்த்தர் செய்தார். அவங்க கர்த்தரை நம்பி
தாங்கள் 400 வருடங்களாக வாழ்ந்த இடத்தை விட்டு பிரிஞ்சு எங்க போறோன்னு தெரியாது, இந்த ஒரு ஆளை நம்பி போகலாமான்னு தெரியாது, போனாங்க. அதான் எழுப்புதல். அந்த 35 லட்சம் பேரும் 40 வருஷம் அந்த எழுப்புதல்ல நடந்தாங்க, தொடர்ந்து நடந்தாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை அடைகிற வரைக்கும் அவர்கள் அந்த எழுப்புதலின் அப்பத்தை புசித்தார்கள், எழுப்புதலின் தண்ணீரை பானம் பண்ணாங்க. கர்த்தர் எழுப்புதல் காலத்துல பேசின கட்டளைகளை ஏற்றுக்கொண்டாங்க. கர்த்தரை அந்த எழுப்புதல் காலத்திலே ஆராதிச்சாங்க 40 வருஷம். அந்த காலத்துல வாழ்கிற ஜனங்கள், அந்த எழுப்புதலுக்கு உட்பட்டவர்கள் எப்படியெல்லாம் வாழணும் என்கிற கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. அந்த ரிவைவல் வந்த பிறகுதான் அந்த பழைய ஏற்பாட்டு காலம் என்ற காலம் பிறந்தது. அதுக்கு பிறகு புதிய ஏற்பாட்டு காலம் ஆரம்பிக்குது. அந்த காரியம் ஆரம்பிக்கும் போது, புதிய ஏற்பாட்டு காலம் ஆரம்பிக்கும் போது முதல்ல துவக்கமா ஒரு எழுப்புதல் வரணும், அதான மரபு. ஒரு எழுப்புதல் வந்தது. 120 பேர் மேல் அறையில் கூடி கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்தாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் கண்களுக்கு அக்கினி ஜுவாலைகளாக 120 பேரும் காணப்பட்டு அவர்களை நிரப்பின போது அவரவர்கள் தங்களுக்கு தந்தர்களின வரத்தின்படியே தேவனை ஆவியிலே நிறைந்து துதித்து ஆராதிச்சாங்க. இந்த சத்தத்தை கேட்டு அங்கே கூடியிருந்த எருசலேமில் இருந்தவங்க, அது ஒரு விழா காலம், பண்டிகை காலம். பெந்தகோஸ்தே என்ற ஒரு பண்டிகை, பிரபலமான பண்டிகை கொண்டாடப்படுகிற காலம். ஒரு புதிய சத்தம் மேலே மாடியிலேருந்து கேட்குதுன்னு அந்த மாடியில ஏறி போய் பார்த்தவர்கள்ல 3000 பேர் அன்றைய தினம் ரட்சிக்கப்பட்டாங்க. அதுதான் எழுப்புதலுடைய துவக்கம். இந்த எழுப்புதல் துவங்கின பிறகு புதிய ஏற்பாட்டு காலம் என்ற ஒரு காலம் பிறந்தது. அந்த காலத்துல வாழ்கிற, அந்த எழுப்புதலை பிறந்த தேவ பிள்ளைகள் நடப்பதற்கான சட்டதிட்டங்கள், வாழ்வதற்கான வழிமுறைகள், அவங்க எப்படி தேவனை ஆராதிக்கணும் என்ற ஆராதனை முறைகள் எல்லாம் அவர்களுக்கு புதுசா வெளிப்படுத்தி காட்டப்பட்டது. பழைய ஏற்பாட்டு காலம் என்பது ஒரு குறிப்பிட்ட தேசத்தாருக்கு மாத்திரம், இஸ்ரவேல் தேசத்தார், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சட்டங்கள் வேற. புதிய ஏற்பாட்டு காலம் என்பது உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா தேசத்தாருக்கும் சொந்தமானதா இருக்கிறதுனால கர்த்தர் பல புதிய சட்டங்களையும் பல புதிய திட்டங்களையும் அவர்களுக்கு என்று கொடுத்து வழிநடத்தினதுக்கு பேர் தான் புதிய ஏற்பாட்டு காலம் என்று நம்ம சொல்றோம். அப்ப இந்த புதிய ஏற்பாட்டு காலம் ஒரு எழுப்புதல்ல துவங்கியது. மூணாவது ஒரு காலம் வருகிறது, கடைசி காலம். வேதம் அதைத்தான் கடைசி காலம் என்று சொல்லுகிறது. இது இந்த கடைசி காலத்துல சபை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டோம். அதுக்கு பிறகு பூமியில சில காலங்கள் நீடித்திருக்கும். அந்த காலத்துக்கு பேர் கடைசி காலம். இந்த கடைசி காலத்துக்கென்று சில அடையாளங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரத்திலும் லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரத்திலும் தெளிவாக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கு சுவிசேஷம் 13லும் சொல்லப்பட்டிருக்கு. இவைகள் எல்லாவற்றையும் வச்சு பார்க்கும்போது கடைசி காலத்தினுடைய அடையாளம் என்ன என்பது தெரிகிறது. இந்த கடைசி காலத்துல ஒரு எழுப்புதல் வரணும். அந்த எழுப்புதலைத்தான் இப்போ நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இதற்கு இடைப்பட்ட காலங்கள்ல ஒரு இந்த 3 எழுப்புதல் தான் பிரதானமான எழுப்புதல், வேதம் காட்டும் எழுப்புதல். இது ஒவ்வொரு கால பரிமாணம், ஒரு கால பரிமாற்றம் மாறுது பாருங்க. அந்த ஒரு காலத்துல இன்னொரு காலத்துக்கு அந்த நேரத்துல ஒரு எழுப்புதல் வரும். முதல்ல மனசாட்சியின் காலத்திலிருந்து பழைய ஏற்பாட்டு காலத்துக்குள்ள வந்தாங்க, ஒரு எழுப்புதல். பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து புதிய ஏற்பாட்டுக்குள்ள வந்தாங்க, நடுவுல ஒரு எழுப்புதல். புதிய ஏற்பாட்டு காலத்திலிருந்து கடைசி காலத்துக்குள்ள போறாங்க, அங்க ஒரு எழுப்புதல். இந்த 3 விதமான 3 எழுப்புதல்கள் இங்கே நமக்கு அத்தியாவசியப்படுகிறது. அப்ப இந்த 3 எழுப்புதலையும் ஒவ்வொரு எழுப்புதலுக்கும் ஒவ்வொரு விதமான வித்தியாசம் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு காலத்துல கொடுக்கப்பட்ட சட்டங்கள் முழுசும் நீங்க பாத்தீங்கன்னா சபைக்கான தேவனுடைய பிள்ளைகளை ஒருங்கிணைத்து சபையா வச்சு சபைக்காக கர்த்தர் கொடுத்த சட்ட திட்டங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. கடைசி காலம் என்பது சபை எடுத்துக்கொள்ளப்பட்டுரும். அப்ப சபைக்கு கொடுத்த சட்டதிட்டங்கள் அல்ல, கடைசி காலத்துல வாழ போகிற தேவனுடைய பிள்ளைகள் சபை இல்லாமலே தேவனோட வாழ்ந்து பல தீமைகளை எதிர்த்து ஜெயிக்கணும். அப்ப அவர்களுக்கு வேற விதமான சட்டதிட்டங்கள் கொடுக்கப்பட போகிற ஒரு புதிய எழுப்புதல் காலம் வருகிறது. அப்ப இந்த 3 எழுப்புதல், இதுல ஒரு எழுப்புதலுக்கு இன்னொரு எழுப்புதலுக்கு நடுவுல அந்த எழுப்புதல் காலத்திலே ஜனங்கள் சோர்ந்து போகும் போதெல்லாம் கர்த்தர் அவர்களுக்குள்ளே மறுபடியும் ஒரு
உத்வேகத்தை, ஒரு உற்சாகத்தை, சோர்ந்து போனவனுக்கு பலனை கொடுத்து எழுப்புவார். அதுக்கு பேரு பிரதான எழுப்புதல் அல்ல, மைனர் ரிவைவல். அது இடைப்பட்ட காலத்தில் வருகிற சிறிய எழுப்புதல்கள், மைனர் ரிவைவல்ஸ். இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு காலத்துக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்துக்கும், பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தர் ஜனங்களை எழுப்பினார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் அடுத்த எழுப்புதல் வருது. நடுப்பட்ட காலம் இருக்கு பாருங்க, அதுல பல எழுப்புதல்கள் வந்தது. குறிப்பா நம்ம சொல்லணும்னா எலியாவின் காலத்தில் வந்த ஒரு எழுப்புதல். இது பிரதானமான எழுப்புதல் அல்ல, காலத்தை மாற்றின ஒரு எழுப்புதலும் அல்ல. இடைப்பட்ட காலத்துல ஜனங்கள் விக்கிரகங்களுக்கு பின்னால போயிட்டாங்க. எசபேல் என்ற ராணி துன்புறுத்தின போது பல பேர் மறுதலித்து அந்நிய தேவர்களை, பாகால் என்ற விக்கிரகத்தை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. மற்றவர்கள் காட்டுல போய் ஒளிந்து கொண்டார்கள். கொஞ்சம் பேர் ஜனங்கள் எல்லாம் அந்த ஆராதனையிலே திருப்தியாகி அந்த விக்கிரகங்களை நமஸ்கரிக்க, சேவிக்க, கள்ள தீர்க்கதரிசியின் வார்த்தைகளுக்கு அவர்கள் இடம் கொடுக்க, இப்படியெல்லாம் மாறி போயிட்டாங்க. அவர் சோர்ந்து போய் கர்த்தரை விட்டு விலகி போன நேரத்துல ஒரு அற்புதத்தை நடத்தி கர்த்தரே தெய்வம் என்ற வார்த்தை அந்த ஜனங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டது. உடனே இந்த எழுப்புதல் அடைந்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அங்கே அது வரைக்கும் அவர்களை வஞ்சித்த, விக்கிரகங்களை பின்பற்ற வைத்த தீர்க்கதரிசிகளை எல்லாம் பிடிச்சு அவர்களை எல்லாம் அழித்து ஒழித்து விட்டார்கள். அது ஒரு ரிவைவல். ஆனால் இந்த எழுப்புதல் எந்த ஒரு கால மாற்றத்தையும் ஏற்படுத்தாது, இடைப்பட்ட காலத்துல உண்டாகும். அதே மாதிரி புதிய ஏற்பாட்டு காலத்திலிருந்து இனி வருகிற கடைசி காலம் இருக்கு பாருங்க, இந்த காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்துல, அடுத்த எழுப்புதல் வருகிற வரைக்கும் இருக்கிற காலத்துல சபை சோர்ந்து போகும் போதெல்லாம், அல்லது தேவ ஜனங்கள் கர்த்தரை விட்டு கொஞ்சம் விலகும் போதெல்லாம், தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாமல் போகும் போதெல்லாம் கர்த்தர் அவ்வப்போது சில எழுப்புதல்களை உண்டு பண்ணுவார். இவைகள் பிரதானமான எழுப்புதல் அல்ல, அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள் வருகிற எழுப்புதல்கள். இந்த மாதிரி எழுப்புதல் தான் நிறைய எழுப்புதல் சொல்லுவாங்க. இங்கிலாந்து தேசத்தில் தோன்றின எழுப்புதல், அமெரிக்கா தேசத்தில் தோன்றின எழுப்புதல், அந்த எழுப்புதல் தோன்றியது, அப்படிலாம் நிறைய சம்பவங்கள் சொல்லுவாங்க. அந்த எழுப்புதல்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எழுப்புதல் காலத்துக்குள்ளே அப்பப்போ ஜனங்கள் சோர்ந்து போகும்போது அவர்களை ஊக்கப்படுத்தவும் மறுபடியும் தைரியப்படுத்தவும் வருகிற எழுப்புதல்கள். ஆனால் மூணாவது வருகிற எழுப்புதல் பாருங்க, கடைசி கால எழுப்புதல். இது மைனர் எழுப்புதல் அல்ல, மேஜர் எழுப்புதல். அந்த எழுப்புதலை பற்றி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய பேர் அது தெரியாமல் என்ன செய்வாங்கன்னா, அமெரிக்காவிலே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு எழுப்புதல் வந்தது, அது இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு அதை பற்றி பேசுவாங்க. சிலர் புஸ்தகம் கூட எழுதியிருக்கிறாங்க நிறையா. இதான் எழுப்புதல் பாருங்க, அப்படி வந்தது, அது மாதிரி ஒரு எழுப்புதல் வரப்போகுது. அது மாதிரியான எழுப்புதல் இது அல்ல. இது ஒரு கால பரிமாணத்தை, ஒரு கால பரிமாற்றத்தை வழிவகுக்கிற அல்லது துவக்குகிற ஒரு எழுப்புதல். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இடைப்பட்ட காலத்துல, எலியாவின் காலத்துல வந்த எழுப்புதலுக்கும் புதிய ஏற்பாட்டு காலத்துல மேலறையில் வந்த எழுப்புதலுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன சொல்றீங்க நீங்க? ரெண்டு ஒண்ணா? இல்ல. அது இடைப்பட்ட காலத்தில் சோர்ந்து போகும்போதெல்லாம் அப்பப்ப ஜனங்களை உற்சாகப்படுத்தாம, நெகமியாவின் காலத்துல ஒன்று வந்தது, எஸ்ராவின் காலத்துல வந்தது, இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் நிறையா. எஸ்தரின் காலத்துல கூட மறுபடியும் யூதர்கள் பெரிய ஆபத்திலும் தப்பிச்சு கர்த்தரை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் அப்பப்போ வரக்கூடிய ஒரு எழுப்புதல். புதிய ஏற்பாட்டு காலத்துலையும் அப்படித்தான் நிறைய எழுப்புதலை பற்றி புஸ்தகம் போட்டிருக்காங்க நிறையா. அமெரிக்காவில் தோன்றின ஒரு எழுப்புதல் திடீரென்று தோன்றி அந்த அமெரிக்க தேசத்துல ஒரு எழுப்புதல் வரணும் அப்படின்னு சொல்லி தேவ பிள்ளைகள் எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கிட்டத்தட்ட 12 வருஷம் ஜெபம் பண்ணாங்க. ஒரு எழுப்புதல் அதே மாதிரி வந்தது. அந்த எழுப்புதல் 2 வருஷம் நீடித்தது அல்லது 4 வருஷம் நீடித்தது அப்படின்னு சொல்லுவாங்க. சார்லஸ் ஃபின்னியின் காலத்தில் ஒரு எழுப்புதல் வந்தது, மூடியின் காலத்தில் ஒரு எழுப்புதல் வந்தது. இப்படிலாம் நிறைய எழுப்புதல்கள். இவான் ராபர்ட்ஸோடைய காலத்தில் ஒரு எழுப்புதல் வந்தது. இதெல்லாம் எழுப்புதல், ஆனால் இவைகள் மேஜர் எழுப்புதல் அல்ல. இந்த எழுப்புதல் அந்த எழுப்புதலில் நடுப்பட்ட காலத்தில் ஜனங்களை அவ்வப்போது ஊக்கப்படுத்துவதற்கு வருகிறது. இந்த எழுப்புதல்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ள குறிப்பிட்ட காலத்துக்குள்ள முடிஞ்சிரும். ஆனால் மேஜர் எழுப்புதல் என்பது அது எழுப்ப ஆரம்பிச்சா அது நீடித்து போய்கொண்டே இருக்கும். பழைய ஏற்பாட்டு கால எழுப்புதல் ஆரம்பிச்சு புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதல் வர்ற வரைக்கும் அந்த காலம் நீடித்தது. புதிய ஏற்பாட்டு காலத்தின் எழுப்புதல் ஆரம்பிச்சு இனி கடைசி காலத்தின் எழுப்புதல் வருகிற வரைக்கும் அந்த சட்டதிட்டங்களும் அந்த காலமும் நீடிக்கிறது.
இந்த நடுவில் வந்த எழுப்புதல்களை எல்லாம் நீங்க பாருங்களேன், கொஞ்ச காலம் இருக்கும். எலியாவின் காலத்தில் வந்த எழுப்புதல் கொஞ்ச காலம்தான் இருந்தது. அப்புறம் இன்னும் தொடர்ந்து கடைசி வரைக்கும் அப்படி இருந்தாங்களா? இல்லை. அதே போல தான் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்த சார்லஸ் ஃபின்னியின் காலத்தில் வந்த எழுப்புதல், மற்றவருடைய காலத்தில் வந்த எழுப்புதல், இதெல்லாம் ஒரு உலகம் தழுவின எழுப்புதல்கள் அல்ல. ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட தேசத்துல குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீடித்தது, அவ்வளவுதான். அந்த எழுப்புதலை இதோட கம்பேர் பண்ணக்கூடாது. அப்ப எழுப்புதல் என்றால் என்ன? நம்ம சொல்ற இந்த மேஜர் எழுப்புதல், கர்த்தர் இனி வரப்போகிற கடைசி கால எழுப்புதல் எதை பத்தி சொல்றாருங்கிறது தெரியாவிட்டால் நீங்கள் எங்கே புகைந்தாலும் உடனே எழுப்புதல் அப்படின்னு சொல்லிடுவீங்க. சமீபத்தில் என்ன நடந்ததுன்னா, ஆஸ்பெரி என்ற ஒரு இடத்துல, அமெரிக்கா தேசத்தில் ஆஸ்பெரி என்ற ஒரு இடத்துல சில கல்லூரி மாணவர்கள் ஒன்றா கூடி ஒரு கல்லூரி வளாகத்தில் கூடி ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஆராதனையை முடிக்க முடியல அவங்களுக்கு. ஆவில நிறைஞ்சு ஆராதிக்கிறாங்க. இந்த சத்தத்தை கேட்டு சக மாணவர்கள் கொஞ்சம் பேர் அது உள்ளே வந்து கூடி விட்டார்கள். அப்புறமா அவர்களாலும் வந்து முடிக்க முடியல, அபிஷேகத்தில் நிறைஞ்சு ஆராதிக்கிறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு இன்னும் கொஞ்சம் பேர், வெளியூர்ல இருந்து கொஞ்சம் பேர், கல்லூரியில வேலை பார்க்குற ப்ரொஃபஸர்ஸு, காலேஜில் இருக்கிறவங்க எல்லாம் வந்தாங்க. இந்த செய்தி கேள்விப்பட்டு பல ஊர்களில் இருந்தும் ஆஸ்பெரியிலே நடக்கிற எழுப்புதலை பார்க்கணும் அப்படின்னு பல பேர் வந்து அவங்களும் அங்கே வந்து நல்லா தேவனை துதிச்சு ஆராதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. உடனே இதை பார்த்த பல கிறிஸ்தவர்கள் எழுப்புதல் ஆரம்பிச்சிருச்சு, கடைசி கால எழுப்புதல் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நல்ல ஊழியம் செய்கிறவங்க கூட எழுப்புதல் வந்துருச்சு அமெரிக்காவில் இருந்து, அமெரிக்காவில் ஆரம்பிச்சிட்டு சொன்னாங்க. கொஞ்சம் கிரிட்டிக் பண்ணுறவங்க இருப்பாங்களே, கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க, அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இங்கே 4 மாடியில் தூத்துக்குடியிலேருந்து எழுப்புதல் வரும், தமிழ்நாட்டிலேருந்து எழுப்புதல் வரும்னு பல வருஷம் அவங்க ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் பாருங்க அவர்களை வெட்கப்படுத்தும் முகமாக ஆஸ்பெரியிலே எழுப்புதலை ஆரம்பித்து விட்டார் என்று சொன்னாங்க. எனக்கே கூட மெயில் போட்டாங்க, பாருங்க நீங்கள்லாம் இங்கே ஜோம் பண்ணீங்க, கர்த்தர் அங்கேயே ஆரம்பிச்சிட்டாரு பார்த்தீங்களா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது ஏன் அப்படின்னு சொன்னால், ஒரு 10 பேர் கூடி கொஞ்ச நாள் ஜோம், இப்போ அந்த எழுப்புதல் என்னாச்சு? அந்த ஆஸ்பெரியில் வந்த எழுப்புதல் அப்படி பரவி அப்படி ஒவ்வொரு தேசத்துக்குள்ளே வந்துருச்சா? இல்லை. இந்த இடைப்பட்ட காலங்களில் வருகிற எழுப்புதல் கொஞ்ச நாள் தான் இருக்கும், அல்லது கொஞ்சம் ஏரியாக்குள்ளே தான் இருக்கும். பாலியாங்கிச்சோவுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் வந்தது. சவுத் கொரியாவில் அவருடைய பெரிய சபை இருக்கிறது, லட்சக்கணக்கான பேர் அங்கே இருக்கிறாங்க, எழுப்புதல் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. இப்போவும் இருக்க அந்த சபை இருக்கிறது. ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த எழுப்புதல் சவுத் கொரியாவை தாண்டி வேற எங்கேயும் போகல. அது பக்கத்தில் இருக்க நார்த் கொரியா கூட போகல. அது இவர்களுக்குள்ளே தான் அந்த எழுப்புதல் இருக்கு. அப்படின்னா இது வந்து மேஜர் எழுப்புதல் இல்லை, மைனர் எழுப்புதல், சின்ன எழுப்புதல். ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு மாத்திரம், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மாத்திரம். இந்த ஆஸ்பெரியிலே ஜனங்கள் கூடி ஜெபிச்ச உடனே நிறைய பேர் சொன்னாங்க, நீங்கள் எங்கே ஃபாஸ்டிங் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, கர்த்தர் பார்த்தீங்களா யார் உண்மையுள்ளவர்கள் என்று தெரியும், இந்த ஊழியத்தை கர்த்தர் நம்பலை, ஆகவே கர்த்தர் எழுப்புதலை ஆஸ்பெரியில் ஆரம்பிச்சிட்டார்னு சொன்னாங்க. அவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற எழுப்புதல் எது என்று தெரியாதனால அப்படி சொன்னாங்க. ஆஸ்பெரியில் ஆரம்பித்த எழுப்புதல் இப்போ எங்கே போச்சு? கொஞ்ச நாட்கள் அங்கே கூடி எல்லாரும் வந்து ஜனங்கள்லாம் வந்து, ஏன்னா ஜனங்களுக்கு ஒரு செய்தி வந்தால் தான் உள்ளே போய் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களே, அது என்ன ஏதுன்னு தெரியாமலே உள்ளே போயிடுவாங்களே. சமீபத்தில் ஒருவர் வீடியோ போட்டு ஒரு சின்ன கிராமம், ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில், வத்ராயிருப்பு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம், கூமாப்பட்டிக்கு வாங்க, ஆஸ்திரேலியா மாதிரி இருக்குன்னு சொன்னோன்னே இது என்னன்னே தெரியல. ஜனங்கள் உடனே பெட்டி படிக்க கட்டி உள்ளே கிளம்பிட்டான். கூட்டம் கூட்டமாக போய் பார்க்குறாங்க. ஆஸ்திரேலியா மாதிரி இருக்குமாமே, ஐலாண்டு மாதிரி இருக்குமாமே, அயர்லாந்து மாதிரி இருக்குமாமே அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அது மாதிரி ஜனங்களுக்குள்ள ஏதாவது புதுசாக ஒன்று சொல்லிட்டா போய் பார்ப்பாங்க. அது பெரிய எழுப்புதல் அல்ல. அப்போ இப்போ வந்து அந்த எழுப்புதல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு மறுபடியும் எல்லாரும் கிளாஸுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, கலைந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாம சொல்கிற எழுப்புதல் துவங்கினால் கிறிஸ்துவனுடைய வருகை வரைக்கும் அது பற்றி எரியும். அதுதான் கடைசி கால எழுப்புதல். அப்போ அந்த எழுப்புதலுக்குன்னு சில அடையாளங்கள் இருக்கிறது. அதை கர்த்தர் நமக்கு தெளிவாக வெளிப்படுத்தி பேசி இருக்கிறார். இந்த நாங்கள் சொல்கிற எழுப்புதல், ஏன்னா அந்த அடையாளத்தை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறனோ அப்படின்னா, வருகிற எதையும் பார்த்து நீங்கள் உடனே நம்பிடக்கூடாது. சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஊழியக்காரர் ஒரு கூட்டம் நடத்த ஆரம்பித்தார், 4 நாள் கூட்டம்னு. ஆனால் 40 நாள் நீடித்து கொண்டே இருந்தது. ஒரு குறிப்பிட்ட டிவி சேனல் அங்கேயே போய் உள்ளே உட்காந்துட்டாங்க. தினம் நடக்கக்கூடிய கூட்டத்தை
ரிலே பண்ணிக்கொண்டே இருந்தார்கள் கொஞ்ச நாட்கள். எல்லாரும் சொன்னாங்க, எழுப்புதல் ஆரம்பிச்சிருச்சு ஐயா. அவருடைய கூட்டத்துக்கு பாருங்க, பல இடத்துல இருந்து வராங்க, கூட்டத்தை முடிக்க முடியல, ஆவியானவர் முடிக்க விட மாட்டேங்கிறாருன்னு சொன்னாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாட்களுக்குள்ளே அந்த எழுப்புதல் பிசுபிசுத்து போய்விட்டது. அது அல்ல, கர்த்தர் சொல்ற எழுப்புதல் உலகம் தழுவின எழுப்புதலா இந்தியாவில் ஆரம்பிக்கும், அது உலகத்தின் பல தேசங்களுக்குள்ளே பரவும். அந்த எழுப்புதல் கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேல் தேசத்தையும் போய் தொடும். இதெல்லாம் சேர்ந்த எழுப்புதலை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அங்கங்கே கூடி ஜெபம் பண்ணி 4 நாள் கூட்டம் 40 நாள் நடக்கிற எழுப்புதலை பற்றியெல்லாம் நம்ம சொல்லலை. இது கடைசி கால எழுப்புதல். இதற்கு சில அடையாளங்கள் இருக்கு. அதை கர்த்தரே நமக்கு தெளிவுபடுத்தி பேசியிருக்கிறார். இதை பல வருடங்களாக நம்ம பல இடத்துல பிரசங்கம் பண்ணி சொன்னால் கூட நல்ல அந்த செய்திகளை கேட்டவர்கள் கூட இந்த மாதிரி சின்ன எழுப்புதல் வந்தோடனே எழுப்புதல் வந்துருச்சுன்னு சொல்லிடுறாங்க. கர்த்தர் சொன்ன கடைசி கால எழுப்புதல் வந்துருச்சு. ஒரு ஊழியக்காரர் இந்த எழுப்புதல் தரிசனத்தில் இருக்கிறவர், அவர்கிட்ட நான் சில காரியங்களை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், அமெரிக்காவில் எழுப்புதல் வந்துருச்சு, நம்ம இங்கே பண்ண ஜெபத்தில் எழுப்புதலை கர்த்தர் அங்கே ஆரம்பித்து விட்டார், இதுக்கெல்லாம் நம்ம ஜெபந்தான் காரணம் என்று சொன்னார். இல்லை இல்லை, இந்த எழுப்புதலுடைய அடையாளம் வேற. நம்ம அறியாமையிலே ஏதாவது ஒரு அசைவு வந்துச்சுன்னா உடனே அதை நம்பிடுறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாத்துலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதற்கென்று கர்த்தர் கொடுத்திருக்கிற அடையாளங்களை குறித்து நம்ம தீவிரமாக அறிந்திருக்க வேண்டும். இப்போ இதில் என்னென்ன அடையாளங்கள் இருக்கிறது அப்படின்னு பாருங்க. அதை குறித்து கர்த்தர் என்ன பேசி இருக்கிறார் என்பதை நாளைய தினம் அந்த தீர்க்க தரிசனத்தை உங்களுக்கு வாசித்து சொல்வேன். அந்த தீர்க்க தரிசனத்தில் இருக்கிற சாராம்சத்தை தான் செய்தியாக்கி முதல்ல அந்த அடையாளத்தை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். முதல் அடையாளம் பாருங்க, கர்த்தர் சொல்லுகிற இந்த பெரிய எழுப்புதலின் அடையாளம், ஜனங்கள் பரிசுத்தத்துக்கு திரும்புவார்கள். முதல்ல எழுப்புதலின் அடையாளமே அதுதான். ஜனங்கள் அதை விட்டு சும்மா மாம்சத்திலே உணர்ச்சி வசப்பட்டு, ஒருவர் வாந்தி எடுத்தா அப்படி சுற்றி இருக்கிறவங்களாம் வாந்தி எடுப்பான், அது மாதிரி உணர்ச்சி வசப்பட்டு சத்தம் போட்டுட்டு அப்படியே நிற்கிது, அப்படியே எதுக்கு அழுகிறோம் தெரியாமல் அழுதுகிட்டே இருப்பாங்க. அதை பார்த்த உடனே மற்றவனுக்கும் அழுக வரும். இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் எழுப்புதல் என்று நம்பிடக்கூடாது. எழுப்புதலில் ஒரு மனிதன் தொடப்பட்டால் அவன் உடனே தன் பாவ வாழ்க்கை களைந்து விட்டு பரிசுத்தத்துக்கு திரும்பணும். அவன் பரிசுத்தத்துக்கு திரும்பலை, எங்களை கொண்டாட்டத்துக்கு திருப்புகிறது எழுப்புதல் அல்ல. எங்களை ஒரு மாம்சத்திலே உண்டாகிற உற்சாகத்துக்கு அதுவும் எழுப்புதல் அல்ல. தேவனை ஆராதிக்க திருப்புகிறது அதுவும் எழுப்புதல் அல்ல. முதல்ல உங்கள் வாழ்க்கையை பரிசுத்தத்துக்கு திருப்பணும். அந்த எழுப்புதல் வந்து விட்டாலே ஜனங்கள் பரிசுத்தத்துக்கு திரும்புவாங்க, பரிசுத்த நடக்கைகளை நோக்கி திரும்புவார்கள். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 26வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்திலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குடைய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள் இருளை விட்டு ஒளியின் இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவரிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். கர்த்தர் பவுலை கூப்பிட்டு எழுப்புதல் காலத்தில் அவரை எதுக்கு அனுப்புகிறாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்ட சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படி. நீங்கள் அந்த எழுப்புதலை போய் விதைச்சிங்கன்னா, அந்த எழுப்புதலில் ஒருவன் தொடப்பட்டு இழுக்கப்பட்டு அந்த எழுப்புதலை அடைந்தால் அவன் உடனே பரிசுத்தத்துக்கு வந்துடுவான். பரிசுத்தத்துக்கு அவன் தான் இதுவரைக்கும் இருக்கிற இதெல்லாம் அழுக்கு, இதெல்லாம் பாவம் என்று உணர முடியாமல் இருந்தாங்களே, அவனுக்குள்ளே முதல்ல அந்த உணர்வு வரும். வந்து அவர்கள் பரிசுத்தத்துக்கு திரும்புவாங்க. இதுதான் எழுப்புதல். இந்த எழுப்புதலை கொண்டு போகத்தான் உன்னை நான் அனுப்புகிறேன் என்று கர்த்தர் என்கிட்ட பிரத்யட்சமாக சொன்னார்னு சொல்றாரு பவுல். எதுக்கு அனுப்புனாராம்? அவர்கள் கர்த்தரை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி அவர்களை இருளை விட்டு ஒளியினிடத்திலும் சாத்தானின் அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திலும் திருப்பும்படி நீ அவருடைய கண்களை திறக்கும்படி. இந்த எழுப்புதல் அவங்க கண்ணை திறந்துருச்சுன்னா தாங்கள் பாவத்தில் இருக்கிறதையும் அழுக்கிலே ஊறி இருக்கிறதை உணர்ந்துருவாங்க. அந்த எழுப்புதல் அதை உருவாக்கும். நமக்கு நான் பாவின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட காரியம் இந்த எழுப்புதல்ல நடக்கும். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 19வது அதிகாரம்
17 19 வரைக்கும் உண்டான வசனத்துல பாருங்க இந்த எழுப்புதலின் அடையாளத்தை. இது எபேசுவிலே குடியிருந்த யூதர் கிரேக்கர் அனைவருக்கும் தெரிய வந்தபோது அவர்கள் எல்லோரும் பயமடைந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்பட்டது. அந்த எழுப்புதல் அடைஞ்ச உடனே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்ட உடனே, விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை அறிக்கையிட்டு அல்லது வெளிப்படுத்தி, நான் அப்படி லஞ்சம் வாங்கினேன், நான் அப்படி தப்பிதம் பண்ணிட்டேன், நான் ஒரு மனிதனுக்கு விரோதமா அவருடைய சொத்துக்களை அபகரிச்சிட்டேன், ஒருவனை கொலை செஞ்சிட்டேன், திருடிட்டேன் என்று தங்களுடைய செய்கைகளை அவர்கள் தெரியப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். பார்த்தீங்களா? சும்மா அறிக்கையிடல, ஆண்டவரே என் பாவத்தை மன்னின்னு சொல்லி. என்ன பாவம்? அவங்க அந்த பாவத்தை அறிக்கை செய்தார்கள். யாரும் அவங்களை வற்புறுத்தல. அந்த எழுப்புதல் வந்தோடனே அப்பவே தெரியுது, அவனுக்கு அப்பவே தெரியுது. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த உடனே தாங்கள் நிர்வாணியா இருக்கிறத கண்டு கர்த்தர் கூப்பிடும்போது உடனே ஒரு ஆடையை அவர்கள் வேக வேகமா தைத்து அணிந்து கொண்டார்கள். நம்ம பாவத்தில் இருக்கிறோம், நிர்வாணமா இருக்கிறோம் என்பது தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. அது மாதிரி இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, விசுவாசித்தவர்களின் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி, இதுதான் அந்த எழுப்புதலின் அடையாளம். இந்த எழுப்புதல் அலை பற்றுச்சுன்னா, நான் என்ன ஒரு அபாத்திரமான நிலைமையில் இருக்கிறேன், என்ன மாதிரி பாவத்தில் இருக்கிறேங்கிற பாவ உணர்வை உங்களுக்குள்ள தந்துரும். அதை அறிக்கையிட்டார்கள். அறிக்கையிட்டது மாத்திரமில்லை, மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து, இந்த மந்திரஜாலம் பண்றவங்க அதுக்குன்னு சில புஸ்தகங்கள் வச்சிருப்பாங்க, அந்த பிசாசுகளோட பேசுவதும் தொடர்பு கொள்வதும், அந்த புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். எல்லாருக்கும் முன்னால போட்டு, பாருங்க நாங்க இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டோமே. யாரும் சொல்லல. அந்த புஸ்தகத்தெல்லாம் கொண்டாந்து எரிங்க, அது இருந்தா வீட்டுக்கு சாபம், யாரும் சொல்லல. அந்த எழுப்புதல் சொன்னது அவர்களுக்கு, அந்த அபிஷேகம் அவர்களுக்கு சொன்னது. அவர்கள் கொண்டு வந்து போட்டு எரித்தார்கள். அவைகளுடைய தொகையை இலக்கம் பார்த்தபோது எவ்வளவு காசு உள்ள புஸ்தகங்கள் பார்த்தா 50,000 வெள்ளிக்காசாக இருக்க கண்டார்கள். 50,000 வெள்ளிக்காசு அப்படின்னா அதனுடைய மதிப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும்னா, இயேசுவை விற்க சம்மதித்தது 30 காசு. 30 வெள்ளிக்காசே அவ்வளவு பெருமதி. 30 வெள்ளிக்காசுக்கு தன்னுடைய குருவையே காட்டி கொடுக்க துணிந்தான்னா 30 வெள்ளிக்காசு எவ்வளவு பெருசா இருக்கும். அப்ப 50,000 வெள்ளிக்காசு என்றால் ஒரு பெரிய தொகை. இப்ப நம்ம இருக்கிற மாதிரி 5 கோடி 20 கோடி அவ்வளவு தொகை இருக்கும். அவ்வளவு தொகை பெருமதி உள்ள புஸ்தகங்களை கொண்டு வந்து எரிச்சாங்களாம். யார் சொன்னது அவங்களுக்கு? அதெல்லாம் வீட்டில் வைக்காதீங்க, சாபம், மறுபடியும் இந்த பழைய பேய், யாரும் சொல்லலை. எழுப்புதல் அவர்களுக்கு அதை சொன்னது. அது மாற்றத்தை உங்களுக்குள்ள உண்டாக்கணும். அந்த எழுப்புதல் வந்த உடனே வருகிற ஜனங்கள் மனம் திரும்பணும். ஒரு கூட்டம் நடத்துகிறோம், எக்கச்சக்கமான 2 லட்சம் பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிறார்கள். பல பேர் லைட்டு இந்த காரியங்களை பார்க்க வருவாங்க, சுகமடைய வருவாங்க. அந்த கூட்டத்தில் எத்தனை பேர் தாங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிற பாவத்திலிருந்து வெளியே வந்து அவர்கள் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டார்கள்? அதான் எழுப்புதல். கூட்டம் கூடுவது எழுப்புதல் அல்ல, அந்த கூட்டம் என்னாச்சுங்கிறதுல தான் எழுப்புதல் இருக்குது. 2வது காரியம் என்ன செய்வாங்கன்னா, தேவனுடைய அழைப்புக்கு திரும்புவார்கள். இந்த எழுப்புதல் மூலம் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை எதற்கு அழைக்கிறாரோ அந்த அழைப்பை நோக்கி அவங்க திரும்புவாங்க. நாங்க என்ன செய்யணும்னு கேட்பாங்க. அந்த எழுப்புதல் தீ உங்களை தொற்றுச்சுன்னா, ஓ சந்தோஷமா இருக்கேன்னு அதோட வீட்டுக்கு போக மாட்டாங்க. நாங்க என்ன செய்யணும், அந்த கேள்வி அடுத்து வரணும். அதான் எழுப்புதல். எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 1-3 வரைக்கும் உண்டான வசனங்கள் சொல்லுகிறது. கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிக தாழ்மையும் நீடிய சாந்தமும் பொறுமை உள்ளவர்களாக அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்குங்கள். அப்ப அந்த எழுப்புதல் வந்த உடனே கர்த்தருடைய அழைப்புக்கு நீங்க திரும்பணும். யாரும் உங்களை வற்புறுத்தக்கூடாது. எழுப்புதல் வந்த உடனே அந்த எழுப்புதலே உங்ககிட்ட அந்த உணர்வை உண்டு பண்ணும். சவுல் பாருங்கள், சபையை துன்புறுத்த போய் கொண்டிருக்கிறார். திடீர்னு ஒரு மின்னல் பிரகாசிக்கிறது, குதிரையிலிருந்து கீழே விழுந்துட்டார். ஒரு சத்தம் கேட்குது, பவுலே சவுலே சவுலே முள்ளில் உதைக்கிறது உனக்கு கஷ்டமாம் என்றார். உடனே ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறார்.
நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான். இவ்வளவுதான் சொல்றாரு அவர். நீ என் ஊழியத்துக்கு வர்றையா அல்லது உன் பாவத்தை அறிக்கை, ஒண்ணுமே சொல்லலை. அடுத்த வார்த்தை அந்த எழுப்புதல் அவரை தொட்டதுனால, கர்த்தாவே நான் என்ன செய்ய நீர் சித்தமாய் இருக்கிறீர் என்றார். எழுப்புதல் அடைஞ்ச எல்லாருமே ஆண்டவமாரே நாங்க என்ன செய்யணும்னு கேட்டாங்க. 3000 பேர் ரட்சிக்கப்பட்டவங்க அடுத்து நாங்க என்ன செய்யணும் கேட்டாங்க. அந்த எழுப்புதல் தீ உங்களை தொற்றுச்சுன்னா நீங்க தேவனுடைய அழைப்புக்கு திரும்புவீர்கள். யாரும் உங்களை அழைக்க வேண்டியதில்லை, நீங்களா திரும்புவீங்க. என்னை கர்த்தர் தொட்டாரே, நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் அப்படின்னு வரும். அப்ப அந்த அழைப்பு, தேவன் உங்களை எதற்காக தொட்டார் என்கிற அந்த உணர்வு, அந்த எழுப்புதல் உங்களுக்குள்ள கொண்டு வரணும். அப்படி வந்தா தான் அது உண்மையான எழுப்புதல். 3வது பாருங்க, அவர்கள் திவ்ய சுபாவத்துக்கு திரும்புவாங்க. கர்த்தருடைய சுபாவம் தான் திவ்ய சுபாவம், தேவனுடைய திவ்ய சுபாவம். 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுது, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கர்த்தருடைய திவ்ய சுபாவம் உங்களை அறியாமலே அந்த எழுப்புதல் உங்களுக்குள்ளே தந்துடணும். வெறும் எழுப்புதல் நம்மை ஆட வைக்கிறது, கொண்டாட வைக்கிறது, கீழே விழ வைக்கிறது, ஆனா வாழ்க்கையில மாற்றத்தையே கொடுக்கலன்னா அந்த எழுப்புதல் சந்தேகத்துக்குரிய எழுப்புதல். கர்த்தர் சொல்லுகிற இந்த எழுப்புதல் வந்தா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரும், உங்க சுபாவத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். அந்த மாற்றத்தை கொண்டு வரவில்லை, வெறும் ஆர்ப்பாட்டத்தை கொண்டு வருகிறது. நான் போன போது அங்க அப்படியே அழுகலையா வந்துச்சுங்க. அழுத என்னவான நீ? அப்படியே குதிக்கணும் போல குதிச்ச என்னவான நீ? வேதம் சொல்லுகிறது திவ்ய சுபாவத்துக்கு திரும்புவார்கள். ஆவியின் கனிகளாகிய சுபாவங்கள் தான் திவ்ய சுபாவங்கள். திவ்ய சுபாவம்னா என்ன? கர்த்தர் எதிர்பார்க்கிற நம்முடைய குணாதிசயங்கள், சுபாவம்னா என்ன? அதனுடைய பட்டியலை பற்றி கலாத்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22, 23 தெளிவா சொல்லி இருக்கிறார். ஆவியின் கனி, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதெல்லாம் உங்க யாரு சொல்லாமலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள அதன் மேலே நாட்டமும், அப்படி வாழ வேண்டும் என்கிற விருப்பமும், அந்த சுபாவங்களும் உங்களுக்குள்ளே உண்டாக ஆரம்பிச்சிடும். அப்படி உண்டாக்கல அப்படின்னு சொன்னா அந்த எழுப்புதல் சந்தேகத்துக்குரியது. எல்லாரும் கூட்டமா வந்தாங்களே, 1,00,000 பேர் வந்தாங்களே, அப்ப இது இல்லாம வேற எதுங்க எழுப்புதல்? இல்லை இல்லை இல்லை. எழுப்புதல் என்றால் உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். ஆகவேதான் நான் முதல்ல சொன்னேன், தாங்கள் பிடிக்கப்பட்டிருக்கிற பிணைகளிலிருந்து, பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தன்னை உண்டாக்கின தேவனிடத்தில் மனுஷன் திரும்புவதற்கு பேர் தான் எழுப்புதல். மனுஷர்கள் திரும்பணும் கூட்டமா. ஒரு ஆள் திரும்பினா அது பேர் ரட்சிப்பு, கூட்டமா திரும்பினா அது பேர் எழுப்புதல். அப்போ மனிதர்கள் கர்த்தரிடத்திலே திரும்பாம வெறும் மாம்சத்திலே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ கொஞ்ச நேரம் அந்த சந்தோஷத்துல கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்க உடனே மேடையில் உட்காந்து எழுப்புதல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் தீர்த்து விடக்கூடாது. அவன் மாறி இருக்கிறானா, அவர்களுக்குள்ளே ஒரு மாற்றப்பட்ட ஒரு புதிய தலைமுறை சுபாவம் எழும்பியிருக்கான்னு பார்க்கணும். அடுத்தவங்க என்ன செய்வாங்கன்னா, நீங்க உங்ககிட்ட ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், அந்த எழுப்புதல் தொட்ட உடனே தேவனுடைய சித்தம் செய்ய நாடுவார்கள். சவுல் தான் அதற்கு ஒரு நல்ல உதாரணம். ஆண்டவர் சொன்னாரா, என் ஊழியத்தை செய்வாயாக அப்படின்னு என்ன சொன்னாரா கேளுங்க. கர்த்தர் அவரை தொட்டார். அந்த எழுப்புதல் அந்த தேசம் முழுவதும் பரவி கொண்டிருக்கிற எழுப்புதல் இவரை டச் பண்ண உடனே, கர்த்தாவே நான் என்ன செய்ய நீர் சித்தமாயிருக்கிறீர் என்றார். நான் என்ன செய்யணும் என்றார். ஆண்டவமாரே நாங்கள் என்ன செய்யணும் என்றார்கள். நாங்க அடுத்து என்ன செய்யணும் சொல்லுங்க என்றார்கள். தேவனுடைய சித்தத்திற்கு அவர்கள் திரும்பினார்கள். பாருங்க, அது பேர் தான் எழுப்புதல். சவுலுக்கு அதான் நடந்தது. ஏதோ ஒன்று செய்யறதுக்கு தான் கர்த்தரனை தொட்டிருக்கிறார். யாரும் சொல்ல வேண்டியதில்லை, வற்புறுத்த வேண்டியதில்லை, வாங்க கையை தூக்குங்க முன்னால வாங்க அப்படின்னு ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. இந்த எழுப்புதல் அலை வந்த உடனே நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவரை நான் என்ன செய்யணும்னு கேட்பீங்க. அது பேர் தான் எழுப்புதல். 4வது காரியம் பாருங்க, இந்த எழுப்புதல்ல தொடப்பட்டவர்கள் வேத வசனத்துக்கு திரும்புவார்கள். வசனம்னா சும்மா வாசிக்கிறது இல்லை, ஒரு
பிடித்தமான ஒரு உணவை ஒருவன் எவ்வளவு ஆவலாய் சாப்பிடுவானோ அது மாதிரி திரும்புவாங்க. அது ஒரு வசனத்தினால தான் அந்த எழுப்புதல் வரும். ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்பணும். அது எழுப்புதலின் அடையாளத்துல பிரதானமான அடையாளத்துல ஒன்று. இப்போ கொஞ்ச நாள் அந்த வசனத்துக்கு திரும்புவது, வசனத்தை கேட்கறது, வசனத்தை பகுத்து பார்க்கிறது, இதெல்லாம் நிறைய சபைகளிலும் சரி, ஊழியங்களிலும் சரி, கிறிஸ்தவர்கள் நடுவிலும் சரி குறைந்து விட்டது. பைபிள் படிக்கிறாங்க, ஆனா அதை நான் சொன்ன மாதிரி ஆவலோட தனக்கு விருப்பமான ஒரு உணவை எப்படி ஆவலா தேடுவாங்களோ அப்படி தேடுறாங்களான்னு இல்லை. கடமைக்காக படிக்கிறவங்க இருக்கிறாங்க, வசனத்தை பகுத்து போதிக்கிறவருமே ரொம்ப குறைவு தேசத்துல. இப்போ எல்லாம் இப்போ நம்ம ஒரு கொண்டாட்ட கிறிஸ்தவத்துக்கு நம்ம திரும்பிட்டோம். டான்ஸ் ஆடுவதும் பாடுவதும், ஒரு 2 மணி நேரத்தை சபையில கடத்துவதும் முடிஞ்சிச்சு. அது அல்ல, வந்த உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா மான்கள் நீரோடையை வாஞ்சிப்பது மாதிரி, ஒரு தண்ணீரை வாஞ்சிக்கிறது மாதிரி, இவர்கள் அறியாமலே அவர்களுக்குள்ளே வசனத்தின் மேல ஒரு பசியும் தாகமும் உண்டாக்கணும். அது பேர் தான் எழுப்புதல். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 13வது அதிகாரம் 42வது வசனம், 48, 49வது வசனத்தை வாசித்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டு கால எழுப்புதல் வந்த போது இந்த அடையாளம் அப்படியே நடந்தது. அந்த நாட்களில் பைபிள் கூட கிடைக்காது யாருக்கும். நம்ம வீட்டில் இப்போல்லாம் ஒரு குடும்பத்தில் 4 பைபிள் வச்சிருக்கிறோமே, பிரிண்டிங் டெக்னாலஜி வந்த பிறகு. அவர்கள் காலத்தில் வேதம் என்பது கிடைப்பது அரிதான ஒன்று. ஆனால் என்ன செஞ்சாங்க, அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்தில் இருந்து, எங்க வாசிக்கிறேன், அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 42வது வாக்கியம், அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயத்திலிருந்து புறப்படுகையில் அடுத்த ஓய்வு நாளிலே இந்த வசனங்களை தங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று புறஜாதியார் வேண்டிக் கொண்டார்கள். பாருங்க, இவங்க கிறிஸ்தவங்க கிடையாது, யூதர்களும் கிடையாது. இவர்கள் ஊழியம் செஞ்சுட்டு திரும்புறாங்க. புறஜாதி ஜனங்கள் அப்பதான் தொடப்பட்டவங்க வேகமா ஐயா நாங்கள் அபிஷேகம் பெற்றுட்டோம், அந்நிய பாஷை பேசுறோம், சந்தோஷமா இருக்குன்னு சொல்லலை. எங்களுக்கும் நீங்க வசனத்தை சொல்ல வேண்டும், இந்த வசனங்களை எங்களுக்கும் நீங்க சொல்லி தரணும் அப்படின்னு ஆவலாய் தேடினார்கள். ஒருத்தனுக்கு ஆவல் இருக்கும், அது வேணும் சொன்னா அதை தேடி ஓடுவான். அது மாதிரி அவங்களே வாலண்டியரா கேட்குறாங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காணிக்கை பகுதி முடிச்சுட்டு சபைகளில் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சோன்னு கொத்து கொத்தா ஜனங்கள் எந்திரிச்சு போயிடுவாங்க. அப்ப எழுப்புதல் என்பது ஜனங்கள் கொத்து கொத்தா வசனத்துக்கு திரும்பி வரணும். அவங்ககிட்ட உங்க பிரசங்கம் பண்ண வரல, இவங்களாம் வாலண்டியரா கேட்குறாங்க, ஐயா மேலான சத்தியங்களை நீங்க எங்களுக்கு சொல்லி தரணும், வாங்க இன்னும் கொஞ்ச நாள் தங்குங்க, எங்களுக்கு அந்த வசனத்தை குறித்த விளக்கத்தை போதகத்தை எங்களுக்கு சொல்லுங்க. இப்ப எவ்வளவு ஆர்வம் இருந்திருக்கும், எவ்வளவு தாகம் இருந்திருக்கும். நம்ம இப்ப அதைத்தானே நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு கூட்டத்துக்கு வர்றவங்களுக்கெல்லாம் வேற நோக்கம் இருக்கிறது. சுகமாகணும், கடன் தொல்லையிலிருந்து விடுதலை ஆகணும், வழக்கு வியாஜ்யங்கள்ல வெற்றி கிடைக்கணும், பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கணும், இதுதானே தேவையா இருக்குது. வசனத்தை தேடி யார் வர்றா யோசிச்சு பாருங்க. அப்ப எழுப்புதலின் அடையாளம் கர்த்தருடைய வார்த்தைக்காகவே வருவாங்க. அந்த வசனம் என்ன சொல்லுது, அந்த புறஜாதி ஜனங்கள், அவங்க யூதரும் அல்ல கிறிஸ்தவர்களும் அல்ல, புறஜாதி ஜனங்கள், ஐயா அந்த வசனத்தை நாங்க தேடணும், நாங்க தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் என்று அந்த ஆவல், ஒரு தாகம் வரணும். 48வது வசனம் சொல்லுது, புறஜாதியர் அந்த வசனத்தை கேட்டு, அவங்க பேசின வசனத்தை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். வசனத்தை கேட்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் வரணும். ஓ இப்படிலாம் இருக்குதான் சந்தோஷம் வரணும். வசனத்தை பேசும்போதே தூக்கம் வந்துச்சுன்னா தப்பு. ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் வசனத்துக்குள்ளே இருக்கிறாரு, அது எப்படி தூக்கம் வரும்? பல வருடத்துக்கு முன்னால பாடல்களை மையப்படுத்தி ஊழியம் செய்கிற ஒரு ஊழியர், அவருடைய சபை ஒன்று, அவருடைய சபைக்கு என்னை பிரசங்கம் பண்ண கூப்பிட்டு இருந்தாங்க ரொம்ப வருஷத்துக்கு முன்னால. நான் அந்த சபைக்கு போயிருந்தேன். அங்கே நல்லா ஆர்ப்பரித்து பாடல் பாடி துதிக்கிறாங்க, நல்லா ஜனங்கள்லாம் குதிச்சு ஆடுறாங்க. எனக்கு புதுசாக இருந்துச்சு, எனக்கு இந்த ஆடெல்லாம் தெரியாது, நான் ஆடினதும் கிடையாது. அங்கே நான் உட்கார்ந்துருக்கிற மேடையில், அந்த சர்ச்சு சபையில், அங்கே எல்லாரும் நல்லா சந்தோஷமாக ஆர்ப்பரித்து பாடினதில் நடந்த ஒரு விஷயம். ஆர்ப்பரித்து பாடுறாங்க, விண்ணதிர அல்லேலூயா சொல்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. எல்லாம் முடிஞ்சு அவர்கள் எல்லாம் அமர்ந்த உடனே
நான் இப்போ வந்து அடுத்து பிரதர் வந்து செய்தி சொல்லுவாங்க, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் ஏறி வசனத்தை வாசிக்க ஆரம்பித்து நிமிர்ந்து பார்க்குறேன், ஜனங்களில் ஒரு 90% பேர் அப்படியே தலை தொங்கி போய் தூங்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலை. இப்போத்தானே ஒருவேளை நான் நீண்ட நேரம் சொற்பொழிவு பண்ணா, பவுல் நீண்ட நேரம் பேசின போது ஐத்திகு என்ற வாலிபன் நித்திரை அடைந்து கீழே விழுந்துட்டான். நீண்ட நேரம் பேசினா கூட லாஜிக் இருக்கு. பிரசங்க வசனத்தை தானே படித்தேன், அதுக்குள்ளே அவனுக்கு தூக்கம் வருதே. மறுபடியும் உடனே நான் சொன்னேன், என்ன எல்லாரும் தூங்குறீங்க? தூங்குனா கர்த்தருடைய வசனத்தை நான் யாருக்கு போதிப்பது? ஒரு 10 பேர் மாத்திரம் தான் முழிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் அப்படி சாதாரண தூக்கம் இல்லை, தலை தொங்குற மாதிரி தூக்கம். மறுபடியும் எல்லாம் எழுந்து நில்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். உடனே வந்தார் அந்த ஒர்ஷிப் லீடர். நான் கொஞ்சம் நேரம் பாட்டு பாடி அவங்கள உற்சாகப்படுத்துறேன்னு பாடுனா குதிக்கிறான் வானத்துக்கும் பூமிக்கும். அடுத்து ஒரு 10 நிமிஷம் நல்லா பாடி எல்லாம் உற்சாகமாக இருங்க, தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே அசைவாடுகிறாரு. உண்மையிலே அசைவாடுறாரு. உட்கார்றாங்க. மறுபடியும் நான் எழுந்து பேச ஆரம்பிக்கிறேன். இப்போ 92% பேர் தூங்கிட்டான். எனக்கு ஒன்றும் புரியலை, இன்னும் பிரசங்கத்துக்குள்ளே போல, இது என்னையா அப்படின்னு கேட்டேன். அப்போ உடனே அவர்கள் அந்த சந்தோஷப்படுறாங்க, ஆவியில நிரம்புறதாக நினைக்கிறாங்க, பாடல் பாடுறாங்க. உங்கள் ஆராதனை எப்படி இருக்குன்னு கேட்டால், ஆராதனை முழுசும் அப்படி தான் இருக்கும். நாங்கள் வந்து 2 வசனம் படிப்போம், அந்த வசனத்தை படித்து அந்த வசனத்தோடு அப்படி பாட்டு பாடுவோம். அதை அந்த வசனத்திலேயே வச்சு அப்படியே செய்தி சொல்லிட்டு அப்படியே ஒரு ஷிப் மாதிரி நடத்தி எங்கள் ஆராதனை முடிச்சிருவோம். இந்த மாதிரி உட்கார்ந்து இந்த வசனத்தை பகுத்து போதித்து அதெல்லாம் கர்த்தருக்குள்ளே நாங்கள் வந்து களி கூறுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. கர்த்தருடைய வசனத்தை அப்படியே புறந்தள்ளுகிறது எது கழிக்குது சொல்லுவாங்க. சரி, சாப்பாட்டை கொடுத்தா உள்ள வியாதி உள்ளவனுக்கு அப்படி வாந்தி வர மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் எது கழிக்கிறதும்பாங்க. எதுக்கு வருதான் அப்படி? கர்த்தருடைய வசனம் என்ற உணவு உங்களுக்குள்ளே போகலைன்னா நீ ஆவிக்குரிய ரீதியிலே ஏதோ ஒரு வியாதிப்பட்டிருக்கிறாய் என்ற அர்த்தம். சாது சுந்தர் சிங் தன்னுடைய புஸ்தகத்தில் அதைத்தான் சொல்லுவார். கர்த்தருடைய வசனமும் வார்த்தையும் ஒரு கொழுமிய ஒரு பதார்த்தம். ஒரு மனிதனுக்கு அது எப்போ அந்நிய காரியமாக தோன்றுதுன்னா, நீங்கள் எவ்வளவுதான் விலையுயர்ந்த அல்லது விசேஷமான உணவாக இருந்தாலும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தா, காய்ச்சல் வாயெல்லாம் கசக்குது, வியாதிப்பட்டிருந்தா அந்த உணவை அவன் வாங்க மறுப்பான். வேண்டாம் வேண்டாம், பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும்பான். அப்போ ஏதோ ஒரு ஆவிக்குரிய வியாதி இருந்தால் தான் வசனத்தை வாசிக்க முடியாது, வசனத்தினுடைய டேஸ்ட் நமக்கு தெரியாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட தலைமுறை தான் நம்ம நிறைய இடத்துல உருவாக்கி வச்சிருக்கிறோம். கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதும் அதை சொல்லுவதும் குறைந்து விட்டு. ஆனால் அந்த எழுப்புதல் வந்த உடனே பார்த்தீங்கன்னா யாரும் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, கர்த்தருடைய வசனத்துக்கு ஜனங்கள் திரும்புவார்கள். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 17வது அதிகாரம் 11 சொல்லுது, அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால். அந்த பட்டணத்தார் எப்படி இருக்கிறாங்களாம்? மன வாஞ்சையாய், மன ஆசையோட, ஒரு விலையுயர்ந்த ஒரு உணவு, ரொம்ப சுவைகரமான ஒரு உணவு, எவ்வளவு மன வாஞ்சையா தேடுவாங்க. மன வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். நீங்க ஆராய்ஞ்சு பார்க்குறீங்களா? ஆராய்ந்து பார்க்குறவங்க தான் எழுப்புதலை பயன்படுத்த முடியும். முதல்ல எழுப்புதல் நமக்குள்ள வந்தா தான் அந்த எழுப்புதல் தேசத்துக்குள்ள வரும். நீங்கள் எழுப்புதல் என்ற பேர்ல வசனத்தை விரும்பாத ஒரு கூட்டத்தை எழுப்பிடக்கூடாது. சும்மா குதிக்கவும் கொண்டாடவும் ஆடவும் பாடவும் இந்த கூட்டத்தை எழுப்புகிற பேர் எழுப்புதல் அல்ல. எழுப்புதல்ல வேத வசனத்தை மனோவாஞ்சியாய் தேடுகிற கூட்டம் எழும்பணும். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 18 20 வரைக்கும் சொல்லுது, விசுவாசித்தவர்களில் அநேகர் வந்து தங்கள் செய்கைகளை வெளிப்படுத்தி அறிக்கையிட்டார்கள். அதுல 20வது வசனம் சொல்லுது, இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. தேசத்தை வசனம் மேற்கொள்ளணும். ஒரு ஊழியக்காரன் தேசத்தை மேற்கொள்வதல்ல, ஒரு ஸ்தாபனம் மேற்கொள்வதில்லை, கர்த்தருடைய வசனம் மேற்கொள்ளணும். அதுக்கு பேர் தான் எழுப்புதல். நீங்கள் ஜனங்கள் கூடி வந்து அப்படி காரியத்தை செய்கிறாங்கன்னு சொன்ன உடனே அவர்கள் வசனத்துக்கு தூரமாக இருக்கிறார்கள் என்பதை கண்டாலும் நீங்கள் எழுப்புதல் வந்துச்சுங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொல்றார். கடைசியாக ஒரு காரியம் சொல்ல பாருங்க, ஜனங்கள் ஜெப வாழ்க்கைக்கு திரும்புவாங்க. ஜெப வாஞ்சை ஜனங்கள் நடுவிலே பெருகி இருக்கும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 42 இப்பதான் புதுசா ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. மேலேறில் ஏறினார்கள், பேதுருவின் வசனத்தை கேட்டார்கள்,
அதை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார்கள், சபையில சேர்க்கப்பட்டாங்க. அந்த உடனடியா பாருங்க, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும், அவங்களுக்கு ஜெபம்னா என்ன யாராவது டீச் பண்ணாங்களா, சொன்னாங்களா? ஜெபம் பண்ணுவதில் உறுதியாய் தெரித்திருந்தார்கள். அந்த ஜெப வாஞ்சை அவர்களுக்குள்ள உண்டாகும். ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணுங்கிற தூண்டுதல், இதெல்லாம் உண்டாக்குற எழுப்புதலுக்கு பேர் தான் உண்மையான எழுப்புதல். இதுதான் வேதம் சொல்லுது. 8வது ஒரே ஒரு காரியத்தை வேகமா சொல்லிடுறேன், நமக்கு அதிக நேரம் இல்லை. திரளான சுவிசேஷகர்கள் எழும்புவாங்க இந்த எழுப்புதல்ல. எழுப்புதல் வந்த உடனே அந்த எழுப்புதலை பரவ செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சை சேர்ந்து அவங்களுக்குள்ள வரும். அப்பொழுது சபைக்கு ஒரு துன்பம் வந்த போது சிதறி போனவர்கள், அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் சொல்லுது, எங்கும் திரிந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். சுவிசேஷர்கள் மாத்திரம் இல்ல, சபையார், விசுவாசிகள் எல்லாரும் எங்கும் அலைந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை யாரும் உங்களுக்கு சொல்லலை. அவர்களுக்குள்ள இந்த சுவிசேஷ பாரம் ஊற்றப்படும். இந்த எழுப்புதல்ல சுவிசேஷ பாரம் ஊற்றப்படணும், ஜெப வாஞ்சை ஊற்றப்படணும், வசனத்தின் மேல வாஞ்சை ஊற்றப்படணும், பரிசுத்தத்தின் மேல வாஞ்சை ஊற்றப்படணும், அந்யோன்யத்திலும் அன்பிலும் அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள ஊற்றப்படணும். இதெல்லாம் ஊற்றாத பெருந்திரள் கூட்டமோ ஜனங்கள் கூடி கொண்டாடுகிறது பேர் எழுப்புதல் இல்லை. எழுப்புதலுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. மனுஷன்னா ஒரு அடையாளம் இருக்குல்ல, ஒரு யானைன்னா அதுக்கு ஒரு அடையாளம் இருக்குல்ல, நம்ம மூக்குக்கும் யானையினுடைய மூக்குக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப எழுப்புதலுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது, அடையாளம் இருக்குது. அது நமக்குள் எதன் மேல ஈர்ப்பை உண்டாக்குகிறது? வசனத்தின் மேல, பரிசுத்தத்தின் மேல, தேவனுடைய சித்தத்தின் மேல, சுவிசேஷத்தின் மேல, இவைகள் மேல எல்லாம், ஜெபத்தின் மேல உங்களுக்குள்ளே ஒரு ஆவலையும் ஈடுபாட்டையும் அது உண்டாக்க வேண்டும். இனி வருகிற எழுப்புதல் அது உண்டாக்கும். இல்லைங்க, நாங்கெல்லாம் கூடி 4 நாள் அப்படியே சாப்பிடாம கொள்ளாம அப்படியே ஆராதிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கொஞ்ச நாள் அது காணாம போயிடும். எவ்வளவு பேர் அதுக்கு வந்து சப்பக்கட்டு கட்டினீங்க? இல்ல, அது கடைசி கால எழுப்புதல் தான். அமெரிக்காவில் ஆரம்பிச்சு, கர்த்தர் சொல்றாரு இந்தியாவில் ஆரம்பிக்கும் சொல்லி இத்தனை வருஷமா கர்த்தர் நேரடியா பேசி பல காரியங்களை சொல்லி கொண்டு வரும். அறியாதோன்னு சொல்லிட்டா பரவாயில்ல, இவ்வளவு வார்த்தைகளை கேட்கிறவங்க சொல்றாங்க அமெரிக்காவில் எழுப்புதல் எப்படி வரும்? கர்த்தர் எப்படி அப்படி ஆரம்பிப்பாரு? அப்ப வேதம் சொன்னால் அல்லது கர்த்தர் ஒரு காரியத்தை பேசினால் அதை தாண்டி நடக்காது. அது போல தோன்றுகிற மாய தோற்றங்களை நம்பி நம்ம ஏமாந்துடக்கூடாது. நல்ல வெப்பமான நேரங்கள்ல சாலையில போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணீர் இருக்க மாதிரி தெரியும். அந்த நீருக்கு பேரு கானல் நீர்னு சொல்லுவாங்க. கானல் நீர்னா அது தண்ணி இல்லை, ஆனால் தண்ணி மாதிரி தெரியும். பார்த்துருக்கீங்களா? நல்ல ரோட்ல, நல்ல ஹைவேஸில் நீங்கள் வெப்பமான ரொம்ப சூடான நேரத்தில் காரில் பிரயாணம் பண்ணால் முன்னால் பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி, மழை பெஞ்சு தண்ணி இருக்க மாதிரி தெரியும். இதை நல்லா உணரணும்னு சொன்னால், டெசர்ட்டில், பாலைவனத்தில் மாட்டிக்கிட்டிங்கன்னா தண்ணி தடாகம் இருக்கிற மாதிரியே தெரியும் அப்படியே. அது அந்த வெப்ப அலைவுகளின் சலனத்தினால நம்ம கண்களில் தோன்றுகிற ஒரு பிழை, ஒரு தோற்ற பிழை. இந்த பக்கத்தில் நடந்துக்கிட்டே இருப்பீங்க, அது இருக்காது, அது தண்ணியே கிடையாது. அது மாதிரி இந்த எழுப்புதல் என்ற பேரில் பல காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டால் நீங்கள் நம்பிராதீங்க. இந்த எழுப்புதலுக்கு என்று சில அடையாளங்கள் இருக்கிறது. இதெல்லாம் கொண்டு வந்தால் தான் அதுக்கு பேர் உண்மையான எழுப்புதல். கர்த்தர் இனி வரக்கூடிய கடைசி கால எழுப்புதலை பற்றி அவருடைய பார்வையிலிருந்து நம்ம விளங்கி கொள்வதற்காக பல அடையாளங்களை நாங்கள் ஜெபத்திலே காத்திருந்த போது வெளிப்படுத்தி பேசினார். அவைகளை நான் நாளைய தினத்தில் உங்களுக்கு கர்த்தர் பேசினது அப்படியே உங்களுக்கு வாசிக்க போறேன். அதுக்கு பிறகு அந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். இப்போ ஒரு சின்ன ஜெபம் 1 நிமிஷத்துக்குள்ள பண்ணிடுவோம். நாளைக்கு நிறைய பாயிண்ட் வச்சு நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, எழுப்புதலை குறித்து நீர் பேசி சொன்ன நல்ல காரியங்களுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் பார்க்கிற எந்த அசைவையும் எழுப்புதல் என்று நம்பி விடாமல் உண்மையான எழுப்புதலின் அடையாளங்களை அறிந்து கொள்ளவும், உண்மையான எழுப்புதலை நாங்கள் வாஞ்சிக்கவும், அந்த எழுப்புதல் உண்மையான எழுப்புதல் நாங்கள் பின்பற்றவும் கர்த்தர் எங்களுடைய கண்களை திறந்து அருளும். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரோடும் தனித்தனியாய் நீர் வெளிப்பட்டு பேசி அருளும். ஆண்டவரே, நீர் இனி வருகிற எழுப்புதல் காலத்துல என்ன நடக்கும் என்பதை சொன்னீரோ அது எங்கள் கண்கள் காண நிறைவேறுகிறதையும், அந்த மெய்யான எழுப்புதலை
ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் பார்க்கிறதை நாங்கள் தெரிந்து கொள்ள உதவி செய்தருளும். தேவனுடைய கரத்தில் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். எழுப்புதலை குறித்த ஒரு தெளிவான ஒரு பார்வையை, தெளிவான ஒரு எண்ணத்தை, தெளிவான ஒரு நோக்கத்தை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்குள் கொடுத்து, எழுப்புதல் என்ற பெயரிலே ஒருவேளை இனி வருகிற காலங்களில் நடத்தப்போட போகிற வஞ்சகங்களுக்கு அவர்கள் தப்பித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவர்களோட பேசும். இயேசுவின் நாமத்திலே என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளிலே எழுப்புதலின் அடையாளங்களை பற்றி பேசினார். நாளை தினத்தில் நான் சந்திக்கும் போது மிஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தர் இதை பற்றி அவரே பேசி சொன்ன காரியங்களை நான் உங்களுக்கு வாசித்து காட்டப் போகிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.